ஸோ காய்ஸ் வெல்கம் டு தேர்ட் லேப். ஸோ இந்த லேப் ஆல்ரெடி நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லேப். ஸோ நான் ஃபஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது ஒன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கன்சோலை இன்காக்னிட்டோவில் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறத தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கிரிப்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ப்ரொசீஜர் இந்த ஸ்டெட்டில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ நான் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்கிரிப்டை பேஸ்ட் என்னோட ஸ்கிரிப்டை நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன், தென் என்டர். ஸோ இங்கே வந்தோடனே நமக்கு ஒரு ரீஜியன் கேட்கும். ஸோ அந்த ரீஜியனுக்கு நம்ம இந்த டேபுக்கு போய்க்கலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே டேபிள் இருக்கும். ஸோ எனக்கு யூரோப் வெஸ்ட் 4ன்னு இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட், தென் என்டர். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு மெயின் ஸ்டெப் பண்ணுவோம், அதாவது டாஸ்க் 2 and 3. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வச்சு டாஸ்க் 1 மட்டும் தான் பண்ண முடியும். டாஸ்க் 4 3 வந்துட்டு நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் பார்த்துக்கணும்.
எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஸ்கில் பேட்ச் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஸ்கிரிப்ட் பேட்ச் பீங் ரன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ரன் ஆனோடனே நம்ம இந்த பேஜுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இதோட டாஸ்க் வந்துட்டு மார்க்ஸ் அப்டேட் ஆயிரும். ஸோ எனக்கு 30 out of 30 வந்துடும். தென் டாஸ்க் 2க்கு போகலாம். ஸோ டாஸ்க் 2ல நம்ம கேட்டலாக சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆயிரும். ஸோ இங்கே CATA கேட்டலாக். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு டேட்டா பிளக்ஸ் யூனிவர்சல் கேட்டலாக்னு ஒன்று வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக்ங்கிறது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிரியேட் ஆஸ்பெக்ட் டைப்னு இருக்கு. ஸோ இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே நேம் கேட்கும். ஸோ இந்த நேமுக்கு நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணனா இங்கே இருக்கும். ஸோ ப்ரொடெக்டட் டேட்டா ஆஸ்பெக்ட். ஸோ அதை காப்பி பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக கீழே எனக்கு காப்பி ஆயிடுச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம எதுவும் தர வேணாம். லொக்கேஷன் வந்துட்டு நமக்கு யூரோப் வெஸ்ட் 4. ஸோ இங்கே யூரோப் வெஸ்ட் 4 நம்ம தேடிக்கலாம். ஸோ யூரோப் வெஸ்ட் 4 தான் நம்மளோட லொக்கேஷன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட்டில் ஆட் ஃபீல்டு தரோம். ஸோ இந்த ஆட் ஃபீல்டு கொடுத்துட்டு இதுக்கு டிஸ்பிளே நேம் கேட்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலே இங்கே இருக்கும். ஸோ இங்கே டெம்ப்ளேட் செக்ஷன் போட்டு இங்கே நமக்கு நேம் தந்திருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். தென் பேஸ்ட். ஸோ டைப்புக்கு நமக்கு இந்த இடத்துல enum இருக்கு. ஸோ இங்கே நம்ம பண்ணுறேன். ஸோ இதில் enum தந்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே enum தான் வரும். அதுக்கப்புறம் இந்த is required அதை வந்துட்டு நம்ம டிக் பண்ணிட்டு add an enum variable தரும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே வேல்யூ கேட்கும். ஸோ இந்த இடத்துல YES. ஸோ Y கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ டன். தென் add an enum வேல்யூன்னு கேட்கும். திருப்பி அதை கொடுத்து நோன்னு தந்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இங்கே டன் கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ இங்கேயும் நம்ம டன் தந்துக்கலாம். தென் சேவ். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரொசீஜரை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு செகண்ட் ஒன் அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட 30 மார்க்ஸுமே எனக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் செகண்ட் நான் தரேன். ஸோ இது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எனக்கு இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒனுக்கு நான் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லேப் நம்ம எப்படி பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி நம்ம டாஸ்க் 4 என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஸ்கவரில் டேட்டா யூனிவர்சல் இதில் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் திங்கை சர்ச் பண்ணோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இந்த பேஜுக்கு வந்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பிளக்ஸ் யூனிவர்சல் கேட்டலாக்ங்கிறது இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு ஒன்ஸ் அகைன் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயே இருக்கும் எனக்கு டேட்டா பிளக்ஸ் யூனிவர்சல் கேட்டலாக். ஸோ இதை நான் கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் வரும். ஸோ இந்த இடத்துல டேட்டா கேட்டலாக் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேட்டா பிளக்ஸ் யூனிவர்சல் கேட்டலாக் இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சர்ச் பார் இருக்கும். ஸோ இந்த சர்ச் பாரில் நான் இந்த கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸை பேஸ்ட் பண்ணிட்டு ட்ரை நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச். ஸோ இந்த ட்ரை நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து சேரும். ஸோ இங்கேயும் நான் அதையே காப்பி பண்ணிக்கிறேன். தென் சர்ச். ஸோ இங்கே சர்ச் பண்ணி முடிச்சோடனே எனக்கு ஃபர்ஸ்டே இருக்கும், அதாவது பிக் query ஆர் டேபிள்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு கீழே வரலாம். கீழே வந்துட்டு ஆப்ஷனல் டேக்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் தந்தோடனே ப்ரொடெக்டட் டேட்டா ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்தோடனே இந்த இடத்துல நம்ம எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கலாம். தென் சேவ். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கீமான்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமாக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே எதெல்லாம் கிளிக் பண்ணணுமோ அது உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிப், ஸ்டேட், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், கண்ட்ரி, இமெயில், லாட்டிடியூட், ஃபர்ஸ்ட் நேம், சிட்டி, லாங்கிடியூட்,
இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு எல்லாமே தரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் டேக் ஆர் ஆஸ்பெக்ட்ங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அகைன் ப்ரொடெக்டட் டேட்டா ஆஸ்பெக்ட் கேட்கும். இங்கே நான் எஸ் தந்துக்கிறேன். தென் சேவ். ஸோ இப்போ என்னோட செகண்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ லோட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே நான் செக் மை ப்ராக்ரஸ் தரேன். ஸோ எனக்கு இந்த சைட் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் டீட்டெயில்ஸில் வரேன். இங்கே நமக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. யூ கேன் see that. ஸோ எனக்கு இங்கே 100 அவுட் ஆஃப் 100. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ வெயிட் மட்டும் பண்ணி செக் மை ப்ராக்ரஸே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்லாப் தந்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.